அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருப்ய நமஹ, அஸ்மத் பரமகுருப்ய நமஹ, அஸ்மத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது தனுர் மார்கழி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23 டிசம்பர் 2025. வளர்பிறை திருதியை பகல் மணி 11:45 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சதுர்த்தி. திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்குது. நாளைக்கு காலையில் 6:28 வரைக்கும் இருக்குது. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வியாகாத நாம யோகம் கரஜி கரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ சதுர்த்தி. ஸ்ரவண விரதம் இன்னைக்கு தான். அகசு நாழிகை 28-26, தியாஜ்யம் நாழிகை 8-3. இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம் வளர்பிறை சதுர்த்தி. நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை. தனுசு லக்ன இருப்பு நாழிகை 4 வினாழிகை 10. சூரிய உதயம் காலை 6:19. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். மிதுன ராசியில் வக்ரநிலையில் குரு பகவான், சிம்மராசியில் கேது, விருச்சக ராசியில் புதன், தனுர் ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, வீடு மண் மனை யோகங்கள் உண்டாக பெறுவீர்கள். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, நல்ல ஒரு முன்னேற்றம் என்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். தடைபட்டிருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் ஒரு ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்ம ராசி 5 குடையவர் புதன் பார்க்குறார். அது மாதிரி 9ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய ஒரு இருப்பு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு நாம் சொல்லலாம். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும், பார்க்க முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ஆனால் ராசியும் சரி 7ஆம் இடமும் சரி ரொம்பவே அனுகூலமாக இருக்கு, பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ஒரு முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் சில வேளைகளில் அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரலாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது உங்களுக்கு நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. கடன் பிரச்சனை விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்று அனுகூலமாக நடந்து முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாக போகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எந்த காரியமும் அனுகூலமாக நடந்து முடியும். ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு நீங்கள் இன்னைக்கு முயற்சி பண்ணலாம். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மாற்றம், இதை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 3ஆம் இடம் பலமாகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாயிடும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும்.
புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், கடன் பிரச்சனைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவாக இன்றைய நாளில் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் உங்களால் இன்றைக்கு எடுக்க முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளிலே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக, கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும்னா நீண்ட ஆலோசனை என்பது அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம்.
மீனராசி அன்பர்களே, 4ஆம் இடம் வலிமையாக இருக்குது, தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்குது, 5ஆம் இடம் வலிமையாக இருக்குது. பல காரியங்களிலும் நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை, ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கட்டணம் என்பது எல்லா சேவைகளுக்குமே, உதாரணமாக ஜாதகம் எழுதணும், ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் துல்லியமாக கணிக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். அவங்க விருப்பப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால அவ்வளவு கட்டணம் நிர்ணயம் பண்ண முடியாது. அவங்க விருப்பப்படி வாங்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஜோதிட தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.